ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்ள. ம். அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ வா, கூட்டிட்டு போங்கம்மா. ஆ. என்னங்க 24 மணி நேரமும் அந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? ம். சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பொய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு? தெரியல. கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் பாடியில ஹியூமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மத்தபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவ. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ம், நான் வரேன். ஏங்க ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்ள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே. ஆமா மாப்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்ள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? ம். சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா. தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க. என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா என்ன கொன்னுடுவாங்க.
சாந்தி, என்னம்மா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு. சரிம்மா. பாவம்மா, அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காரு. நீதான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம். என் புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்த பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? சரி. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சுகுணா, அறிவு இருக்கா உங்களுக்கு? சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை மாமா. நான் வேணும்னே பண்ணல சுகி. சாரி சுகி. சாந்தியோட புடவை நீ கட்டிருந்தல, உன்னை சாந்தி நினைச்சுதான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டினேன் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா இல்ல சுகி, என்ன மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா பரவாயில்ல மாமா, நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். இது அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி, நீ சொல்லிடாத சுகி. சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. நானும் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்களும் சொல்லிடாதீங்க. சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி, சாரி சுகி. மாப்ள, என்ன மாப்ள? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா அப்படியே. என்ன இந்த நேரத்துல? தூக்கம் வரல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது மாப்ள. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க. மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.